ஒரு காலத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி அம்மன் தங்கள் கைகளில் ஒரு தெய்வீக பழத்தை வைத்திருந்தனர். அது உச்சமான ஞானத்தை வழங்கும் பழம். அவர்கள் தங்கள் மகன்களான விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு சவாலாக அதை வழங்கினர். உலகை முழுவதும் முதலில் சுற்றி வந்தவருக்கே அந்த பழம் கிடைக்கும். முருகன் தனது மயிலில் அமர்ந்து மலைகள், கடல்கள், காடுகள் ஆகியவற்றை தாண்டி பறந்தார். உலகை முழுவதும் சுற்றி வர கடுமையாக முயன்றார். ஆனால் விநாயகர் தனது ஞானத்தை பயன்படுத்தி ஆழமாக யோசித்தார். உலகம் என்றால் தனது பெற்றோர்களே என உணர்ந்து அவர்களை முழுவதும் பக்தியுடன் சுற்றினார். முருகன் திரும்பி வந்து வெற்றி பெற்றதாக கருதியபோது விநாயகர் பழத்தை ஏற்கனவே பெற்றிருந்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். சிவபெருமான் மற்றும் பார்வதி அம்மன் உலகின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்வதே ஞானம் என்று அவருக்கு விளக்கினர். முதல் நிலையில் ஏமாற்றமாக இருந்த முருகன் பின்னர் இந்த பாடத்தை புரிந்துகொண்டு பக்தி மற்றும் பார்வையின் மதிப்பை அறிந்தார். இந்த கதை இன்று வரை நம்மை ஊக்குவிக்கிறது. உண்மையான ஞானம் என்பது வெளிப்பாட்டிற்கு புறம்பானது என்பதை நினைவூட்டுகிறது.